யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்து அருளினார். 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே 3 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். 430 வருஷமா இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். 400 வருஷமாய் அடிமைகளாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 40 வருஷத்துக்கு முன்னால மோசே முயற்சி எடுக்கிறான். எகிப்தினுடைய இளவரசனுடைய மகன் அவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சி படுதோல்வி அடைகிறது. ஆனால் இப்போது இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிற நேரம் கைகூடி வருகிறது, அல்லது ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது. அதற்கு 3 சம்பவங்கள் நடக்க வேண்டியது அவசியம். ஒன்று, 23 முதல் பகுதியில் வாசிக்கிறோம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். தேசத்துல ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியம். நாட்டினுடைய ராஜா மரித்து போனார். A change in secular leadership. உலக பிரகாரமான தலைமையிலே ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவும் கூட எகிப்திலே ஒளித்து வைக்கப்பட்டார். சிறு குழந்தையாய் இருந்தபோது எகிப்திலே ஒளித்து வைக்கப்பட்டார். அதன் பிறகு எந்த அரசன் இயேசுவை கொல்ல முயற்சித்தானோ அந்த அரசன் இறந்த பிறகு தேவதூதன் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை யோசேப்புக்கு கனவிலே தோன்றி பிள்ளையை கொல்ல தேடினவர்கள் இறந்து போனார்கள், நாட்டுக்கு திரும்பி போகலாம் என்று சொன்னார். அதன் பிறகு இயேசு, குழந்தையான இயேசு நாசரேத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அதை போலதான் மோசேயை கொல்லுவதற்கு முயற்சித்த அரசன் இறந்து போகிறான். ஏன்னா மோசேதான் போய் பார்வோனோடு பேச்சுவார்த்தை நடத்தி, எகிப்தினுடைய அரசனோடு பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை மீட்க வேண்டும். அதே அரசன் இருந்தால் அது நடக்காது. அதே அரசன் இவனை கொல்ல வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறான். அவன் இருந்தால் நடக்காது. தலைமையை மாற்ற வேண்டும். ஆக உலக ரீதியான தலைமை மாற்றப்படுகிறது. இரண்டாவதாக, இஸ்ரவேல் புத்திரர் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். 430 வருஷமா ஜெபம் பண்ணாத இஸ்ரவேல் மக்கள் 4 தலைமுறையா ஜெபம் பண்ணினதாக எங்குமே குறிப்பில்லை. 30 வருஷம் யோசேப்பினுடைய காலம் விட்டுறலாம். அப்புறம் 400 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் அடிமையாக இருந்தபோது ஒரு குழுவாக தனித்தனியாக சிலர் ஜெபித்திருக்கலாம். ஆனால் மோசேயினுடைய பெற்றோர் விசுவாசத்தினாலே மோசேயை ஒளித்து வைத்தார்கள் என்று எபிரேயர் 11 சொல்கிறது. மோசேயினுடைய பெற்றோர் ஒருவர்களை ஜெபித்திருக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் ஜெபித்திருக்கலாம். குடும்பமாக ஒரு சில குடும்பங்கள் ஜெபித்திருக்கலாம். ஆனால் மக்களாக ஒருமித்து ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவியும் என்று ஜெபித்ததாக எங்குமே குறிப்பில்லை. 400 வருஷத்துக்கு அப்புறம்தான் அவர்கள் ஜெபித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டியது. 24, அவர்கள் பெருமூச்சை தேவன் கேட்டார். பெருமூச்சு விடுறாங்க. ஒன்று கூடி தேவ சமூகத்தில் ஒன்று கூடி அவர்கள் குழுவாக, மக்கள் பிரதிநிதிகளாக ஒன்று கூடி, ஆங்காங்கே மக்களாக ஒன்று கூடி அவர்கள் முறையிடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். ஜெபம் அவசியம்.
ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியமானால் ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லாம, அதுவும் புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகம். புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தை ஆண்டவர் இன்னும் மேம்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தருகிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவையில்லை, தேவனே கடவுளேன்னு ஜெபம் பண்ணாலே போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கப்படுகிறது. அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஏடிஎம் மிஷின் ஓப்பன் ஆகும், மொபைல் ஃபோன் ஓப்பன் ஆகும். இயேசு கிறிஸ்து என்கிற பாஸ்வேர்டை போடணும். இன்னும் மேம்படுத்தப்படுகிறது. லேண்ட்லைன் ஃபோனில் பாஸ்வேர்டு கிடையாது, ஆனால் மொபைலில் பாஸ்வேர்டு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிப்பதற்கு ஒரு கூடுதலான ஒரு ஏற்பாடு. இப்போது புதுசா வரக்கூடிய உபதேசங்கள் சொல்கிறது, நீ ஜெபம் பண்ணவே வேண்டாம், ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், ஜெபமே பண்ண வேண்டாம் என்று புதிய நவீன கண்டுபிடிப்பாளர்கள், அதிமேதாவிகள், பெரிய அறிவாளிகள் இப்பொழுது போதிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே தேவ ஜனம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்பினாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இவங்க ஜெபிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரும் கூட கிரியை செய்ய வேண்டியது அவசியம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கேட்டார், பெருமூச்சை கேட்டார், உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார், தம்முடைய மக்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். 400 வருஷமா ஆண்டவர் செய்யாத ஒரு காரியத்தை இப்பொழுது செய்கிறார். பெருமூச்சை கூட காது கொடுத்து கேட்கிறார். அவ்வளவு கவனமா அவரு, அது இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தான் மூச்செல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சாதாரணமா கொரோனா வந்துட்டாலே வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதிலே வந்து வியாதி அதிகமாச்சுன்னா அப்புறம் ஐசியூ, அப்புறம் ஐசியூவில் கூட அங்கே தான் ரொம்ப மானிட்டர் பண்ணுவாங்க. எவ்வளோ மூச்சு, எப்படி எந்த அளவுக்கு மூச்சு விடுறாங்க, ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு ஆளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனதா ஆக்சிஜன் லெவலை மானிட்டர் பண்ணுவாங்க. மூச்சு காற்று எவ்வளவு உள்ள போகுது, வெளியே வருது, அதுக்கு ஒரு மிஷின் வச்சு பார்ப்பாங்க. எப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம்னு. ஆண்டவர் இங்கே பெருமூச்சை கூட கேட்கிறார். எவ்வளோ மூச்சு விடுறான் ஜெபம் பண்ணும்போது என்று கேட்கிறார். ஆண்டவர் அதற்கு அவ்வளவு கவனம் செலுத்துகிறார். அதை அவசரமாக கருதுகிறார். இந்த பிரச்சனையை 400 வருஷமா எந்த பிரச்சனையை அவசரமாக கருதவில்லையோ, 400 வருஷமா எந்த பிரச்சனையை முக்கியமாய் கருதவில்லையோ, அந்த பிரச்சனையை ஆண்டவர் இப்போது அவசரமா முக்கியமாக கருதுகிறார். ஆண்டவருடைய ஒரு கிரியை நடக்கிறது. உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அவர்களை ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். அதன் பிறகுதான் ஒரு பெரிய கிரியை நடக்கிறது. பெரிய எழுப்புதல் வர வேண்டும், இப்போ இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், இப்படியெல்லாம் நம்ம விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அதுக்கு 3 காரியங்கள் நடக்க வேண்டும். உலக தலைமையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அது அரசியல் தலைமையாக இருக்கலாம், அது நம்ம வேலை செய்கிற இடத்துல உள்ள தலைமையாக இருக்கலாம், சமூகத்தில் உள்ள தலைமையாக இருக்கலாம், சோசியல் லீடர்ஷிப்பாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பாக இருக்கலாம். அதனால தான் தேர்தலில் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நமக்கு சித்தமான தலைவரை கொண்டு வரோம். அமெரிக்க எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது பீகார் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நான் முன்பெல்லாம் இந்த கட்சி தான் வரணும்னு ஜெபம் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சமான கட்சி, எனக்கு பிடிச்சமான ஆளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே வந்துடணும், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணால் பெரும்பாலும் அந்த கட்சி தோக்க தான் செய்யும். நான் ஒருத்தருக்கா 14 வருஷம் ஜெபம் பண்ணேன், அவர் முதலமைச்சர் ஆகணும்னு. நான் 14 வருஷமா அவர் முதலமைச்சரே ஆகலை. அப்புறம் ஆண்டவரே நமக்கு சித்தமான நபர் முதலமைச்சர் ஆகிட்டோம்னு ஜெபம் பண்ணேன். அந்த வருஷம் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால கர்த்தர் தலைமையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இவர் தான் வரணும், அவர் தான் வரணும் என்பதல்ல, கர்த்தர் உடைய சித்தப்படி கொண்டு வர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் ஜெபிக்கணும். ஒரு ஜெபத்தை உண்டு பண்ணணும். ஒரு குடும்பமாக கூட்டி ஜெபிக்க அவங்களை தூண்டி விடணும். ஒரு குழுவாக கூட்டி சபையாக கூட்டி ஜெபிக்க தூண்டி விடணும். ஜெபம் எழும்பணும். அது 2வது காரியம்.
மூணாவது காரியம் அப்பதான் மூணாவது கர்த்தரிலே ஒரு கிரியை நடக்கிறது. கர்த்தர் நம்மை அவசரமான ஒரு காரியமாக, முக்கியமான காரியமாக அந்த குறிப்பிட்ட காரியத்தை அவர் கருத ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விடுதலையோ, ஒரு பெரிய ரட்சிப்போ, ஒரு பெரிய எழுப்புதலோ, ஒரு பெரிய மாற்றமோ வருகிறது. இந்த மூன்று நடக்கலைன்னா எந்த ஒரு பெரிய காரியமும் நடக்காது என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் பெரிய காரியத்தை நாம் காண்பது மட்டுமல்ல, அதை செய்யவும் செய்வோம், பெற்றுக்கொள்ளவும் செய்வோம். ஆமென்.